ஆணவத்தின், அகம்பாவத்தின், திமிரின் எடுத்துக்காட்டுகளாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், அதுபோல இன்னும் சில அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து உபதேசம் செய்கிறோம் என்ற பெயரில் இந்த திராவிட இயக்க பூமியில் பெரியார், அண்ணா, கலைஞர் கட்டி காத்த திராவிட இயக்கத்தை நாங்கள் ஒழித்து கட்டி விடுவோம் என்று பேசுகிற அளவுக்கு அவர்களுக்கு ஆணவம் ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் ரொம்ப கெட்டிக்கார், ரொம்ப தந்திரசாலி. அவர் நான் திறமையானவன் சொல்ல, தந்திரசாலி. திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை 2 வரி வாசிப்பதும், பொன்னானூற்றிலே 2 வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும், பாரதியார் பாட்டிலே 2 வரியை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும், இதன் மூலமாக தமிழகத்தை கவர்ந்துவிட நினைத்தால் தமிழ்நாடு அரசை ஓரவஞ்சகமாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒவ்வொரு திட்டத்திலும் ஒதுக்காமல் ஓரவஞ்சகமாக பாஜக ஆளாத வேறு பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இந்த போக்கை கடைபிடிப்பதைப் போல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து விடுவோம் என்று உள்துறை மந்திரி ஆணவத்தோடு பேசுகிறார் என்றால், இதை விடக்கூடிய அடக்குமுறைகளை எல்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை இந்த மண்ணிலே ஒரு காலம் அவர்களால் அகற்ற முடியாது. அது 75 ஆண்டு கால வரலாற்றில் கண்ணீரிலும் வேர்வையிலும் இரத்தத்திலும் பல தோழர்கள் கொடுத்த உயிர் தியாகத்திலும் திராவிட இயக்கம் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று யோசித்துத்தான் நாங்கள் 8 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய உயர்நிலை குழுவிலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் ஆழ்ந்து சிந்தித்துத்தான் நமக்கு இருக்கக்கூடிய அது பெரிய அளவுக்கு பலம் திமுக, அதிமுக அளவுக்கு எங்களுக்கு இல்லாவிட்டாலும் இருக்கிறவர்கள் மிக மன திண்மை உடையவர்களாக, உறுதி உள்ளவர்களாக என்னோடு பயணிக்கிறார்களே. இந்த கட்சி திராவிட இயக்கத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் உடன்பாடு வைத்துக் கொண்டு திமுக கழகத்தை ஆதரிப்பது என்பது இந்த சித்தாந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே மத்தியிலே இருந்து வந்து பேசுகிற இந்த அமைச்சர்களின் பேச்செல்லாம், அவர்களுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபடி ஆகிவிடும் என்பதை எதிர்காலம் நிரூபித்து காட்டத்தான் இருக்கிறது.